கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த 2வது அதிகாரத்தில் ரூத் செய்த காரியம் என்ன என்பதை பற்றியும், இந்த போவாஸ் இவளை இப்படி ஆசிர்வதிக்க காரணம் என்ன என்பதை பற்றியும், அந்த அதிகாரத்தின் முடிவில் அவள் ஆசிர்வாதத்தை பெற்று கொண்டாளா இல்லையா என்பதை பற்றியும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்குகிறதற்காக போகிறாள். தற்செயலாய் நேரிட்ட வயல் நிலம் போவாஸ் உடையதாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நான் நம்புகிறேன் அது தற்செயலாய் அல்ல. முதல் அதிகாரத்தில் அவள் சொல்லுகிறார், இனி உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் என்று நம்பி இந்த ஊருக்கு வருகிறார். அந்த தெய்வம் தான் தற்செயலாய் அல்ல, அவருடைய செயலாய் அவளை அரிக்கட்டுகளின் விழுகிற அந்த துணிக்கைகளை பொறுக்குகிறதற்கு போவாசுடைய வயலுக்கு கொண்டு போகிறது. அதாவது சற்று யோசித்து பாருங்கள், அவள் கீழே சிந்துகிறதை பொறுக்கிறதற்காகத்தான் போகிறாள். அதற்காக ஒரு நாள் முழுக்க காத்திருக்கிறார். அது அந்த போவாசுக்கு அறிவிக்கப்படுகிறது. போவாஸ் வந்து பார்க்கும்போது யார் இந்த பெண் என்று கேட்க, அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், இவர்கள் சிந்துவதை எடுத்துக்கொள்வதற்காக வந்திருக்கிறார். காலமே தொடங்கி இப்பொழுது வரைக்கும் அவள் அமர்ந்திருக்கிறாள், அவள் காத்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லுகிறாள். அப்பொழுதுதான் போவாஸ் இந்த காரியத்தை சொல்லுகிறார், நீ அவரை நம்பி வந்திருக்கிறாய் அல்லவா, அவர் உனக்கு நிறைவான பலனை கொடுப்பார் என்று. அதே போல அந்த அதிகாரத்தில் கடைசியில் பார்ப்போம் என்று சொன்னால், அன்றைக்கு பெற்றுக்கொண்ட அளவு எவ்வளவு தெரியுமா? ஒரு மரக்கால் வார்கோதுமை அவளுக்கு கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. கிட்டத்தட்ட 7 கிலோ அளவிற்கு அவள் வார்கோதுமையை எடுத்து கொண்டவளாய் சொல்லுகிறார். அதற்கு காரணம் என்ன? சிந்த விட்டிருந்தால் 7 கிலோ வந்திருக்குமா என்றால் இல்லை. அங்கே போவாஸ் சொல்லுகிறார், அவளுக்காக அதிகமாய் சிந்த விடுங்கள் என்று. ஆகவே எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த காத்திருப்பு தான் அவளுக்கு அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்து வைத்தது. யோசித்து பாருங்கள், சிந்துவதை பொறுக்க வந்திருக்கிறாள் என்றால் அவள் 4-5 வயல் பொறுக்கினால் தான் அதிகம் கிடைக்கும். சிந்துவது எவ்வளவு சிந்திவிட போகிறார்கள். ஆனால் அந்த சிந்துவதற்காக அவள் காலமே தொடங்கி, பொதுவாக காலை நேரத்தில் தான் அறுப்பார்கள், அதுவரைக்கும் அவள் காத்திருக்கிறாள். பாருங்கள், அவளுடைய காத்திருப்பு வீண் போகவில்லை. அந்த நாளில் அவளுக்கு அவள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவும் கிடைத்தது. அவளுக்கு வேலை இல்லாமலே சம்பளம் கிடைப்பது போல போவாஸ் சொல்லுகிறார், இனி பொறுக்குவதற்கு வேறு இடத்திற்கு போக வேண்டாம், எங்கள் வயலுக்கே தினமும் வா, உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று அங்கே ஒரு அஷூரன்ஸும் கொடுக்கிறான். அடுத்த அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், முதலாவது அவளுக்கு தேவை நிறைவேற்றப்பட்டது. 2வது அவளுக்கு நிரந்தரமாக அவள் உணவிற்கு என்று ஒரு சந்திக்கும்படியான காரியம் தென்பட்டது. கடைசியாக அதே வயலுக்கு அவள் அங்கே அதிகாரியாவதையும் நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, யார் ஒருவர் காத்திருக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆனால் யாரை நம்பி காத்திருக்கிறோம், யார் நிழலில் காத்திருக்கிறோம் என்பதுதான் காரியம். இங்கே போவாஸ் சொல்லுகிறாள், ரூத் இங்கே வந்து இந்த வயலுக்காக காத்திருந்தாலும் அவள் யாரை நம்பி காத்திருக்கிறாள், யாரை நம்பி வந்திருக்கிறாள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிழலில் வந்திருக்கிறார், அவரை நம்பி வந்திருக்கிறார் என்று அவன் அறிந்து கொண்டான். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் எங்கே காத்திருக்கிறீர்கள், யார் சமூகத்தில் காத்திருக்கிறீர்கள், யார் நிழலில் காத்திருக்கிறீர்கள் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஆகவே அவர் சமூகத்தில், அவர் பாதத்தில், அவர் நிழலில் அமர்ந்து காத்திருப்பீர்கள் என்றால், முதலாவது இன்றைக்கு கொஞ்சம் கிடைத்தால் போதும் என்று நினைப்பீர்கள். அதாவது பசி ஆறினால் போதும்,
அதற்கு ஏதோ ஒன்று கிடைத்தால் போதும் என்று நினைக்கிற உங்களுக்கு பசியை ஆற்றுவதற்கு மாத்திரமல்ல, போதும் என்று சொல்லத்தக்கதான அளவிற்கு ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார். இரண்டாவது, தொடர்ந்து உங்களுடைய தேவையை சந்திப்பதற்கான வழியை ஏற்படுத்துவார். மூன்றாவது கூட, எங்கே நீங்கள் இந்த உதவி கிடைத்தால் போதும் என்று சொல்லுகிறீர்களோ, நாள் ஒன்று வரும், அதற்கே ஆண்டவர் உங்களை அதிகாரியாக மாற்றுவார். ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது அவர் பாதத்தின் நிழலில் காத்திருப்பதுதான். அதை செய்யும் போது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார். உங்களை உற்சாகப்படுத்த ஒரு காரியத்தோடு முடிக்க விரும்புகிறேன். அன்றைக்கு ஒரே ஒரு நாள் நம்பி காத்திருந்த அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் இத்தனை மாற்றம் உண்டானது என்று சொன்னால், பல வருடங்களாய் ஆண்டவர் தான் எனக்கு இதை செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகும் என்பதை நினைத்து பார்த்து விசுவாசத்தோடு நன்றி சொல்ல ஆரம்பியுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.